ஜெய் ஸ்ரீராம், குருவே சரணம். அன்பு வணக்கம். சூரிய தசை சூரிய தசை வந்தாலே என்ன மாதிரியான பாதிப்புகள் வரும் அப்படின்னா, உங்களுடைய உழைப்பு அதிகமாயிடும். சூரியன் கண் உறங்கி பார்த்துருக்கீங்களா? சூரியன் உறங்க மாட்டார். ஏதாவது ஒரு இடத்துல அவருடைய ஒளி பிரகாசம் இந்த உலகத்துல பட்டுக்கிட்டு தான் இருக்கும். அப்ப சூரியன்றவர் அனுதினமும் உழைக்கக்கூடியவர். இந்த சூரிய தசை வந்துட்டாலே உங்களுக்கு உழைப்பு கேரண்டி ஆயிடும். நீங்க கடுமையான உழைப்ப படக்கூடிய தன்மை வந்துடும். அதே போல தகப்பனார் வழியில் இருக்கக்கூடிய மூதாதையர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அம்சத்துல அப்பாவுக்கு அப்பாவா இருக்கலாம், தந்தையா இருக்கலாம், உங்களுக்கு தந்தையா இருக்கலாம். இவங்களுடைய உடல் சார்ந்த விஷயங்கள்ல சில சில பிரச்சனைகளும் சில சில கோளாறுகளும் அந்த சமயத்துல வரும். அப்ப அந்த திசையை பார்த்து கையாளணும். அப்ப அவங்கள சரிவர நம்ம பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு நியதியும் இருக்குது. அப்ப இந்த சூரிய தசை உங்களுக்கு லாபமும் தரும், அதே போல கடினமான உழைப்பும் தரும். நீங்க அம்சத்துல பாத்தீங்கன்னா சூரிய திசை தனுசு, மகரம், கும்பம், மீனம் அப்படின்னு சொல்லி இதை எடுத்துக்கும். அப்ப டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கும். இந்த சூரிய திசையில அப்பா வழியில் இருக்கக்கூடிய சொத்து பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துல கொஞ்சம் உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கும். அதே போல உங்களுடைய கடமைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்த உணர்த்தும். இந்த சூரிய திசை உங்களுக்கு கடமைகள் என்னென்ன, நீங்க என்னென்ன கடமை செய்யணும் இந்த பிறவியில அப்படின்றத உங்களுக்கு தெளிவா உணர்த்தும். நீங்க எதற்காக பொறுப்பாக பிறக்கப்பட்டிருக்கீங்க, எந்த விஷயத்துல நீங்க பொறுப்பா இருக்கணும், எந்த விஷயத்துல நீங்க அதிகாரமா இருக்கணும் அப்படின்றத உங்களுக்கு உணர்த்தக்கூடியது இந்த சூரிய திசை தான். அப்ப இந்த சூரிய திசையில வரக்கூடிய சில பாதிப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா, பணம் உங்களுக்கு தட்டுப்பாடு கொடுக்கும். பணம் பெரிய லெவல்ல தொழில் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு மிகப்பெரிய லெவல்ல தட்டுப்பாடு கொடுக்கும். அப்ப பண தட்டுப்பாடு ரொம்ப இருக்கும். வீடு இருக்கும், வீடு கட்ட முடியாது, ஆனா பண தட்டுப்பாடா இருக்கும். அதே போல வேலைக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, ஏதாவது போட்டி போறாமையில வேலையை ஸ்டாப் பண்ணி நிப்பாட்டக்கூடிய சூழல் ஆயிரும். அப்ப இந்த மாதிரியான சூழல்களும், அதே மாதிரி டாக்குமெண்ட், அதாவது நல்லா படிச்சுட்டு இருக்க பையன் சூரிய திசை கொஞ்சம் படிப்பு மந்தமாகும். அதே போல பாத்தீங்கன்னா அதாவது தேவையற்ற சேர்க்கைகள், பழக்கவழக்க சேர்க்கைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் சூரிய தசை. அப்ப இந்த மாதிரியான சூழல்களை நம்ம உங்க ஜாதக ரீதியா வருது. இது எப்ப வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய சூரியன், உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சூரியன் நல்ல இடங்கள்ல இல்ல அப்படின்னா, ஜாதகத்துல நல்ல இடங்கள்ல இல்ல அப்படின்னா 6, 8, 12 புத்தியா இருக்கு. அதாவது புத்தி சரியில்லாத புத்தியா இருக்கு. அப்ப சூரியனுடைய தசையில புத்திகள் சிறப்பாக இல்ல. புத்திகள் 6, 8, 12ல இல்ல தீய கிரக பார்வை சேர்க்கையில இருக்கு அப்படின்னு சொன்னா, அப்ப இந்த மாதிரி நிலையில இருக்கும் பொழுது உங்களுக்கு இந்த பாதிப்புகளை கொடுக்கும். அப்ப இந்த மாதிரி பாதிப்புகள் வரக்கூடிய காலகட்டங்கள்ல என்ன செஞ்சு நீங்க சரியாயிக்கலாம், என்ன செஞ்சு உங்க வாழ்க்கையை ஜெயமாக்கிக்கலாம் அப்படின்னா, இந்த சூரிய தசையில ஒரு 6 தேங்காய் வாங்கணும். நீங்க 6 தேங்காய் வாங்கி அதை குடுமி பிச்சிடணும். குடுமியை பிச்சுட்டு 2ஆ உடைக்கணும். 2ஆ உடைச்சு உங்க குலதெய்வ கோயில்ல தான் வழிபாடு. இந்த சூரிய தசை முடியும் காலம் வரையும் உங்க குலதெய்வத்துல வழிபாடு பண்ண கத்துக்கணும். அதாவது பகல்ல ஞாயிற்றுக்கிழமை குலதெய்வ கோயிலுக்கு போய் இந்த தேங்காயை 2ஆ உடைச்சு அதுல நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு மூடிக்கு 6 திரி போடணும். 6 இடங்கள்ல திரி போடணும். 6 திரி போட்டு ஒரு தேங்காயில 6 திரி போட்டு இறத்தணும். அப்ப 6 முடி இருக்கும். அதாவது 6 தேங்காய்னா 12 முடி இருக்கும். அந்த 12 முடியிலையும் 6 திரி போட்டு வேண்டிக்கணும். இப்படி வேண்டும் பட்சத்துல உங்களுக்கு சூரிய திசையால வரக்கூடிய பாதிப்புகள் பெரிய அளவுல குறையும். இதை என்ன செய்யலாம்? கோதுமை தானத்தை விரிச்சு அது மேல வச்சு விளக்கேற்றலாம். இது விளக்கேற்றிட்டு வந்தீங்கன்னாலும் உங்களுக்கு சூரிய திசையில வரக்கூடிய பாதிப்புகள் பெரிய நல்லவே குறையும். இந்த சூரிய திசையில வரக்கூடிய பாதிப்புகள், அதுல இருந்து வரக்கூடிய பிரச்சனைகளை இதை எளிமையா நீங்க எதிர்த்து கொள்ள இந்த பரிகாரம் உங்களுக்கு பெரிய அளவுல உதவும். இதை செய்து பலனடையுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீராம்.